அந்த உணவு பழக்கமும் உடல் அசைவு அதே மாதிரி தூக்கமின்மை இந்த 3 விடயங்களையும் நாங்க எங்கட சமூகத்துல தெளிவூட்ட வேண்டிய கட்டாயம் இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும் எங்கட மார்க்கம் கூறுகின்ற விடயம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்ற முறைகள் உணவு உட்கொள்ற முறைகள் எல்லாம் நாங்க பின்பற்றம் இல்லை. அதான் அந்த உணவு ஆரோக்கியமாற்றி அது நோயாக மாறுவதற்கு காரணமாக அமையுது. இப்ப நாங்க ஒவ்வொருத்தரும் எங்க இறைப்பயிர சைஸ் தெரியும், உங்களுக்கு மொத்தமா வயிற்று சைஸ் தெரியும். ஒரு இறைப்பை எடுத்தோம்னா இவ்வளவுதான் இறைப்பயிர சைஸ். அப்ப இதுல 3 ஒரு பகுதி தான் நாங்க உணவு உட்கொள்ளணும், 3 ஒரு பகுதி நீர் எடுக்கணும், 3 ஒரு பகுதியை நாங்க வறுமையா வைக்கணும். இதுதான் நம்மளுக்கு இஸ்லாம் காட்டி தந்த உணவு உட்கொள்ற முறை. நாங்க உணவு உட்கொள்றோம் எப்படி? வயிறு நிறைய சாப்பிட்டு ஏழாம இருந்தாலும் கூட அதுக்கு அங்காலையும் இருக்கிற உணவையும் சாப்பிடுறோம். அதுக்கு மேல யோகட் சாப்பிடுறோம், அதுக்கு மேல பழம் சாப்பிடுறோம், அதுக்கு மேல வட்டலப்பம் சாப்பிடுறோம். அது அந்த இடைவெளி வைக்கிறதுல, நீர் குடிக்கிறதுக்கு கூட இடைவெளி வைக்கிறது. அப்ப இது ஒரு பிரதான காரணம். எங்கட உணவு உட்கொள்ற அளவு கூட ஆன்மீக ரீதியாகவும் மார்க்க அறிஞர்கள் கூறுற விடயம் என்னன்னு சொல்லிச்சேன்னா, எங்களை ஆன்மீக ரீதியாக எங்களை வளர்க்குறேன்னு சொல்லிச்சேன்னா எங்களோட உடல் சற்று நலிவாக இருக்க போல ஆன்மீகத்தன்மை கூடும் சொல்றாங்க. எல்லாம் நிறைவாக இருக்கிற டைம்ல, வயிறும் ஃபுல்லா நிறைந்து நாங்க மகிழ்ச்சியாக இருக்கிற டைம்ல ஆன்மீகம் எங்ககிட்ட வளர்க்கப்படுற வீதம் குறைகிறன்னு சொல்லி நான் மன்சூர் அந்த ஒரு பயானை கேட்டேன்னா அதுல அவரு கூறுற டைம்ல நாங்க ஒரு நோன்பு காலத்துல எங்களுக்கு இபாதத் செய்யற டைம்ல அது கடும் உருக்கமா இருக்கும் சொல்றாங்க. இப்ப நாங்க வயிறு முட்டை எங்களோட உணவு முறைகள் இப்படி சாப்பிடுற டைம்ல நம்ம எப்படி நம்மட ஆன்மீக பக்குவம் அல்லது ஆன்மீகம் எங்கள்கிட்ட வளர போகுது. ஆகவே எங்களோட உணவு முதலாவது நாங்க உணவு உட்கொள்ற அளவை நாங்க குறைக்கணும், எல்லாரும் கிட்ட குறைக்கணும். அதாவது இப்ப நம்ம சிறிய பிள்ளைகள் தான் வளர்றதுக்குரிய உணவுகள் சாப்பிடணும். நாங்க எல்லாரும் எல்லா எங்களோட உடல் உறுப்புகளும் வளர்ந்து முடிஞ்சு இனி வளர்றதுக்கு எங்களோட உடல் உறுப்புகள்ல பார்ட்ஸ்கள் இல்ல, எல்லாம் இதே சைஸ் தான். மூக்கு, காது, கை, கால் எல்லாம் இதே சைஸ் தான். இதுக்கு மேல நாங்க வளர்ற அளவுக்கு சாப்பிட்டோம்னு சொல்லிச்சேன்னா அந்த உணவு எல்லாம் எங்க போகுது? ஈரல் முதலாவது உறுப்பு நாங்க உட்கொள்ற உணவெல்லாம் முதலாவது போற இடம் ஈரல். இப்ப நோன்பு காலங்கள்ல ஈரல்ல இருக்கிற எல்லா படியும் கரையக்கூடிய காலம். நோன்பு காலங்கள்ல நாங்க பாஸ்டிங் சொல்றோம், அதாவது பசிச்சு இருக்கிற டைம்ல எங்க உடம்புல குளுக்காகோன்ன்ற ஒரு ஹோமோனும் கோர்டிசோல்ங்கிற ஒரு ஹோமோனும் கூடும், சுரப்பு கூடும். அதுல வேலை என்னன்னு சொல்லி அந்த 2 ஹோமோன் வேலை என்னன்னு சொல்லி சொன்னா உடம்புல இருக்கிற படிவுகளை உடைக்கிறது. இப்ப கொழுப்பு படிவு இருந்தா கொழுப்பை உடைச்சி சக்தியை தார. குளுக்கோஸுங்கிற சாமான் கார்போஹைட்ரேட் நம்ம மாப்பொருள் சாப்பிடும் தானே, சோறு, இடியாப்பம், ரொட்டி, பிட்டு, அப்படி அந்த உணவெல்லாம் ஈரல்ல கிளைகோஜன் சொல்லி சேமிக்கப்படும். அப்ப அந்த கிளைகோஜன் எல்லாம் இந்த குளுக்காகோனுங்கிற ஹோமானால உடைக்கப்பட்டு சக்தி வரும். அப்ப சக்தியை தாரத்துக்குரிய எல்லாம் எங்க உடல்ல சேமிக்கப்பட்டிருக்கு, சேமிப்புகள் இருக்கு. அந்த சேமிப்பு அதிகமாக போற டைம்ல தான் எங்களுக்கு பாதிப்புகள் ஏற்படுது. அப்ப அதுல பாருங்க, இப்ப இந்த ஃபெட்டி லிவர்னு சொல்லி ஒன்று கரைக்காங்க, ஈரல்ல கொழுப்பு அடைக்கணும். அது எல்லாருக்கும் கிரேட் 2 கிரேட் 3 ஃபெட்டி லிவர் இருக்கு. நம்ம முஸ்லிம் கம்யூனிட்டியில எல்லாருக்கும் நீங்க போய் ஸ்கேன் பண்ணி பாருங்க, கிரேட் 2 ஃபெட்டி லிவர், 3 ஃபெட்டி லிவர். 5வது கிரேட் 5ங்கிறது ஈரல் ஃபெயிலியர். ஈரல் ஃபெயிலியர்னா இறப்பு தான். ஈரல் ஃபெயிலியர் இருந்தா ஒருவருக்கு இறப்பு தான். ஏன்னா ஈரல் ஃபெயிலியர்னா ஈரலை மாத்தணும் குயிக்கா. ஏன்னா ஈரல் தான் எங்க உடல்ல இருக்கிற நாங்க உட்கொள்ற எல்லா உணவுல இருக்கிற நஞ்சுகளையும் நஞ்சு அகற்ற உறுப்பு ஈரல். ஆகவே நாங்க அந்த ஈரலை பழுதாக்கினோம் சொல்லிச்சேன்னா அந்த நஞ்சுகள் எல்லாம் எங்களோட எல்லா உடல் உறுப்புகளையும் போய் பாதிக்கும். மல்டி ஓர்கன் ஃபெயிலியர் சொல்ற எல்லா ஓர்கனும் இறக்கும். அதனால அவர் உயிரிழப்பு உள்ளாவதற்குரிய வாய்ப்பு. அப்ப சில டைம்ல இப்ப நான் கழிச்சிட்டு போகல அல்லாஹ் மறந்து கதைக்கன்னு சொல்லி யோசிச்சுறாங்க யாரும். என்னன்னு சொல்லி சொன்னா அழகாக உடலை நாங்க ஆய்வு செஞ்சுட்டு போற டைம்ல அழகா விஞ்ஞான ரீதியாக படிச்சிருக்கு. உடம்பு அழகா விஞ்ஞான ரீதியாக படிக்கக்கூடிய மாதிரிக்கே படிச்சிருக்கு. இன்சுலின் ஒரு ஹோமோனை படிச்சிருக்கு, குளுக்காகோன் ஹோமோனை படிச்சு. பேரு தான் இவங்க வச்சு யாரு விஞ்ஞானி வச்ச இன்சுலின் இந்த பதார்த்தத்துக்கு பேரு இன்சுலின் வச்சாங்க, இன்னொரு பதார்த்தத்துக்கு குளுக்காகோன் வச்சாங்க. ஆனா அந்த 2 பதார்த்தம் படிச்சு வச்சிருக்காங்க. அல்லாஹ் தஆலா இன்சுலின் என்ன செய்யுது? சாப்பிடுற குளுக்கோஸ், நம்ம சாப்பிடுற உணவில் இருக்கிற குளுக்கோஸை கலங்களுக்குள்ள அனுப்பி எங்களுக்கு சக்தியை தருது இன்சுலின். குளுக்காகோனுங்கிற சாமான் செல்லுச்சுன்னா மேலதிகமா இருக்கிற குளுக்கோஸை கொண்டு ஈரல்ல சேமிக்குது. தேவைப்படுற டைம்ல திருப்பி அந்த கிளைகோஜன் குளுக்கோஸா சக்தியை தாரு. இது அழகா படைச்சிருக்கு. இப்ப இதை ஆய்வு செஞ்சுட்டு போற விஞ்ஞானி தான் இஸ்லாத்துக்கு வரான். என்ன அப்படி எல்லாம் போகல, இதெல்லாம் நம்ம தேட சாமான் இருக்காங்க உள்ளுக்கு. அப்ப அழகாக நம்ம உடம்பு, நான் உடம்பை பத்தி அதே மாதிரி உலகம் எல்லாம் படைக்கப்பட்டிருக்கிறது, விஞ்ஞான ரீதியாக படிக்கப்பட்டிருக்கு. நாங்க என்னத்துக்குன்னு சொல்லிச்சுன்னா படிக்கிறதுக்கு, ஆய்வு செய்யறதுக்கு, அதை பின்பற்றுறதுக்கு. சீனிக்கிற குடிசையை படைச்சு யாரு? அல்லாஹ் தஆலா படைச்சிருக்காங்க. அதுக்கு பேரை வச்சு கண்டுபிடிச்சு எடுத்தாங்க. மெட்ஃபார்மின்ங்கிற குடிசை எங்க இருக்கு? ஏதாவது ஒரு இடத்துல இருந்து அதுக்கு பேரை வச்சு மெட்ஃபார்மின் பேரை தான் விஞ்ஞானி வச்சது. இந்த குடிசையை போட்டா அதை உடலுக்குள்ள போய் அந்த மெட்ஃபார்மின் தாக்கம் நடத்துறதுக்குரிய தாக்கம் எல்லாம் அங்க தயாரிக்கப்பட்டிருக்கு. இவர் போய் அங்க ஒரு களத்துல சேர்ந்து குளுக்கோஸ் உடம்புல இருக்கிற
ரத்தத்தில் இருக்கிற சீனி இல்லாம செய்யுது. அப்ப இது அழகா படைச்சு வச்சுட்டால நாம இதை கண்டுபிடிச்சு இதை பாவிக்கும். அதனாலதான் நான் சொல்றேன், ஆகவே இது விஞ்ஞான ரீதியாகத்தான் அழகாக உடம்பு படைக்கப்பட்டிருக்கு. நாங்க சில டைம்கள் நம்ம சொசைட்டிக்கு வந்து சில டைம்கள்ல வந்து எனக்கு அந்த வேற கம்யூனிட்டியோட வந்து டாக்டர்ஸ் மாரோட களம்புல ஒர்க் பண்ற டைம்ல நம்மட ஆக்களை வந்து அவங்க ஒரு நக்கல் மாதிரி சொல்ற விஷயம் ஒன்றுதான் சொன்னா நல்லா இருக்கான்னு சொல்லி போட்டு நாங்க மடத்தனமா நடக்கிறது அவங்க வந்து நம்மள்ட்ட இதான் சொல்லுவாங்க, மாஸ்க் போட்டாலையும் போடாட்டியும் கொரோனா வாரது வரும், இதோடு போடாம இருக்கிறது, கைய கழுவினாலும் கழுவாட்டியும் வார வருத்தம் வரும் சொல்லி. ஆகவே நாங்க இதால தொற்று வருதுன்னு தெரிஞ்சா நம்ம இஸ்லாமும் கூறப்பட்ட விட ஒரு தொற்று உள்ள பிரேசு கோவப்படான்னு சொல்லித்தான் ஹதீஸ் சொல்லுது. அப்ப அந்நேரமே அது சொல்லப்பட்ட விடயம். அப்ப நாங்க வந்து மடத்தனமா என்ன செய்யறோம்னு சொல்லி சொன்னா சில நாங்க டாக்டர்ஸ் கதைக்கிற விடயங்களை வந்து சில டைம்கள் என்ன செய்யறோம்னு சொல்லி சொன்னா அது இப்படி சொல்றது நடக்கிறது நடக்கும். எதை திண்டாலும் என்ன கட்டுப்பாடா இருந்தாலும் அவர் எவ்வளவு கட்டுப்பாடா இருந்தா அவருக்கு நான் இது வரலையான்னு சொல்லி கேட்கிற விதம் கூட. இதுக்கு மறைவா அல்லாஹ் தஆலா நம்ம உடம்புக்குள்ள வச்சிருக்கான். அதான் அந்த சேலஞ்ச் அடிக்கிற விடயம். என்னன்னு சொல்லி சொன்னா ஒரு சிகரெட் அடிக்கிறவருக்கு புற்றுநோய் வருது, லங் கேன்சர் வருது. 20 சிகரெட் அடிக்கிறவருக்கு கேன்சர் இல்ல. இதான் இவங்க சொல்ற விளக்கம். யாரு இந்த பொதுவா பார்வையில இருக்கிற அவர் சொல்றது, அவர் மாதிரி நான் சிகரெட் குடிக்கலையே. அது என்னன்னு சொல்லிச்சுன்னா அதான் நம்மளோட நிறமூர்த்தத்துல கேன்சருக்குரிய காரணியா வச்சு படைச்சிருக்கான் அல்லாஹ் தஆலா. அதாவது சிகரெட்டுக்கு கேன்சரை உருவாக்கக்கூடிய காரணியா ஒரு ஆளுக்கு வச்சிருக்கான், ஒரு ஆளுக்கு வைக்கல. மறைவாரி இது தெரியாது, இது நாம கண்டுபிடிக்கலாது. நிறமூர்த்தத்தை எடுத்து மரபணு பரிசோதனை செஞ்சு இவருக்கு இது வரக்கூடிய வாய்ப்பு இருக்காண்டெல்லாம் கண்டு பார்த்தா தான் தெரியும். இது நம்மளுக்கு தெரியாது. அப்ப அதனாலதான் அந்த 30 சிகரெட் அடிச்சவருக்கு சுவாச புற்றுநோய் வரல, அவருக்கு கேன்சருக்குரிய காரணியை வச்சு படைக்கல. இந்த ஒரு சிகரெட் அடிச்சவருக்கு கேன்சர் வரக்கூடிய காரணியை வச்சு படைச்சிருக்கு. அதனால அவர் என்ன செய்யலாம், பக்கத்துல இருக்கிற புகையும் கூட போகல. அவர் பசிவ் ஸ்மோக்கிங், பக்கத்துல ஒரு ஆள் அடிக்கிற புகையில போனாலும் அவருக்கு கேன்சர் வரலாம். இப்படி விஞ்ஞானம் வந்து ஆய்வு செஞ்சுட்டு போகல ஒரு விடயத்துல வந்து நிக்கும், மொட்டி நிக்கும். அங்க வந்து சேலஞ்சா சில விடயங்கள் இருக்கு, அதை ஆய்வு செய்யறாங்க. ஆய்வு செய்ய அங்க ஒரு காரணி ஒன்று இப்படித்தான் போகுது. அதனாலதான் நாங்க கட்டாயம் இந்த விஞ்ஞான ரீதியாக ஆய்வு செய்யப்பட்டு நம்மளுக்கு வழங்கப்படுற இந்த விடயங்களை வந்து நாங்க ஏற்று நடக்கணும். இப்போ உப்பு வந்து பிரஷரை கூட்டுது, என்ன உப்பு வந்து டிரெக்டா பிரஷரை கூட்டுற சாமான். நாம இந்த நோன்பு காலத்துல சாப்பிடுற அவ்வளவு உணவும் என்ன உப்பு தான். உப்பு அதிகமாக போட்ட உணவு எங்களோட சோடிஸ் எல்லாம் வந்து மேக்சிமம் உப்பு போட்டு நீங்க அடிச்சு பாருங்க, சரியான உப்பா இருக்கு. உப்பு வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி சாப்பிட சொல்லிருக்காங்க, உப்பு வந்து போட்டு சாப்பிட சொல்லல, உப்பை தொட்டு நாக்கில் வச்சுட்டு சாப்பிட தொடங்கிருக்காங்க. தொட்டு முடிஞ்சதுக்கு ஒரு தொட்டு நாக்கில் வச்சு. அப்ப இப்ப உலக சுகாதார நிறுவனம் கண்டுபிடிச்சிருக்கு ஒரு ஆள் ஆகக்கூடிய ஒரு நாளைக்கு 5 கிராம் ஒரு தேக்கரண்டி உப்புக்கு மேல சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி, அதுக்கு மேல போகப்படா எவ்வளவு குறைய சாப்பிடும் அவ்வளவு நல்லன்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. அதை தான் ஆகல் பின்பற்றுறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டிய வழிமுறையை நாங்க பின்பற்றதை நாங்க விட்டுட்டோம். நம்ம வீட்டுகள்ல ஆரம்ப காலத்துல அந்த உப்பு சின்ன ஒரு உப்பு சுக்கிரியான்னு சொல்லுவாங்க, அது ஒன்று மேசையில் இருக்கு. அந்த உப்பு தொளிச்சுதான் சாப்பிட்டோம். அப்ப நம்ம உப்பு பாவனை வந்து நல்லா குறைய இருந்துச்சு. இப்ப வந்து உப்பு பேக்கெட் ஒன்று வாங்கினா நீங்க வீட்டுகளை பாருங்க, இந்த உப்பு வந்து டேட் எழுதுங்க அந்த பேக்கெட்ல எத்தனை நாளையில முடியுதுன்னு சொல்லி. உண்மையா வந்து ஒரு வீட்டுல 4 பேர் இருந்தா 20 கிராம விட குறைந்த உப்பு தான் பாவிக்கணும். ஒரு ஆளுக்கு 5 கிராம் அப்படின்னு சொல்லிச்சுன்னா 2 மாதத்தையும் பாவிக்கணும். நீங்க ஒரு கிலோ உப்பு வந்து 2 மாதத்தையும் பாவிக்கும். அப்படி பாவிப்படுதான்னு பாருங்க. உப்பு கடும் டேஞ்சரான சாமான். உப்பு வந்து டிரெக்டா உங்களோட கிட்னியையும் பாதிக்கும், பிரஷரை கூட்டும். இப்ப நம்ம பிரஷர் குறைஞ்சா உடனே உப்பை கரைச்சி கொடுக்குறேன்னா குயிக்கா பிரஷர் கூடும். அப்ப டைம் எடுத்து வாரது இல்லை. ஆகவே உப்பை வந்து நாங்க மிகவும் கடுமையா பாவிக்கணும். விசேடமா வந்து ஆண்களுக்கு ஆபத்து காரணி அறிக்கிறது வந்து ஹை பிளட் பிரஷர் தான். ஆண்களுக்கு இந்த ஹார்ட் அட்டாக், பாரிசவாதம் வாரத்துல பிரதான ஆபத்து காரணி அறிக்கை. இந்த ஸ்ட்ரோக் வாரம் சொல்லுவோம், நரம்புகள் வெடிக்கிற பிரஷர் கூடினா மூல நரம்பு வெடிக்கிறது. ஆகவே இப்படி இந்த திடீர் மரணங்களுக்கு பிரதானமாக காரணியாக இருக்கிறதுல நான் இந்த உப்பை சொன்னேன். அதே மாதிரி தான் இனிப்பு. இப்ப சுகர் வந்து ஆக கூடினது ஒரு ஆள் 5 தேக்கரண்டா 25 கிராம் சுகர் தான் ஒரு நாளைக்கு ஒருத்தர் பாவிக்கிறது. இப்ப நாங்க அப்படி இல்லையே, வீட்டுகளை பாருங்க எப்படி போடுபடுதுன்னு சொல்லி. இப்ப இத வெள்ளக்காரன் வந்து என்ன செஞ்சீங்கன்னா 5 கிராம் பேக்கெட் பண்ணி 5 ஸ்டார் ஹோட்டல்ல 5 கிராம் பேக்கெட், அந்த பேக்கெட் அடிக்கும் சின்ன சின்ன பேக்கெட், அது 5 கிராம். அப்ப அவங்களுக்கு கவுண்ட் பண்ணி தான் டெய்லி எடுப்பாங்க. இப்ப ஒரு நாளைக்கு இப்ப நம்ம இதுல 2 பேக்கெட் குடிச்சோம்னா மேக்ஸிமம் ஒரு 3 பேக்கெட் தான் நாம இன்றைக்கு சுகர் எடுக்கலாம். இப்ப நம்ம வீட்டுகள் அப்படி இல்ல, மொத்தமா நாங்க கலந்து குடிச்சிட்டே இருக்கோம். அது உடல்ல என்ன செய்யுது, படிப்படியாக எங்களுக்கு சீனி வியாதியை உருவாகும். இப்ப சில டைம்ல இதுலயும் நான் சொல்றேன், அதாவது இப்ப சில ஆட்களுக்கு ஃபெமிலியலா சில காரணிகள் இருக்கும். குடும்ப ரீதியாக சீனி வருத்தம் வரக்கூடிய அந்த ஜீன்ல காரணம் இருக்கிற ஆளுக்கு விரைவாக வரும். ஒரு சிலருக்கு வந்து வயசு போயிட்டு எங்களோட உடல்ல இருக்கிற இந்த இன்சுலினுக்குரிய அந்த ரிசெப்டர் சொல்லுவாங்க, அது வந்து களைப்படைஞ்சு போகக்குள்ள அந்த இன்சுலின் வேலை செய்யாது. அப்படி வரக்குள்ள அவங்களுக்கு சாப்பிடுற உணவுகள் இருக்கிற குளுக்கோஸ் எல்லாம் வந்து பிளட்ல நிக்க தொடங்கும். அதான் சீனின்னு சொல்றது. அப்ப சுகரை பத்தி நான் சில விஷயங்கள் சொல்றேன். காமனா வந்து சுகர் அதிகமான
பேருக்கு இருக்கு. சுகர்காரர்கள் சொல்லுவாங்க எனக்கு கடுமையா பசிக்கிற சருமம், சுகர்காரர்கள் கடுமையா பசிக்கும். அது என்னன்னு சொல்லுச்சு, அவங்களுக்கு 350 400 பிளட்ல சீனி இருக்கும், ஆனா கடுமையா பசிக்கும். அது என்னன்னு சொல்லுச்சுன்னா அவங்களோட கலங்கள் வந்து சீனி இல்லாம இருக்கு. அவங்களோட கலங்கள் தசை கலங்கள், மூளை கலங்கள், உடம்புல இருக்கிற எல்லா கலங்களுக்குள்ளேயும் வந்து அந்த சீனி போகுது இல்லை. அதான் சீனிங்கிறது. சீனி வியாதிங்கிறன்னு சொல்லிச்சுன்னா அந்த இன்சுலின் தான் ஒரு ஆள்ற சீனிய கலங்களுக்குள்ள அனுப்புறது. அப்ப இன்சுலின் குறைவாக இருந்தால் அல்லது இருக்கு இன்சுலின் அது வந்து எஃபெக்டிவ் இல்ல, சரியான திறன் அற்ற இன்சுலின் உடம்புல இருக்கிறது, அல்லது செயல் இழந்துட்டு அந்த இன்சுலின். அப்ப நாங்க சாப்பிடுற உணவு அப்படியே பிளட்லயே ஏறிக்கும், கலங்களுக்குள்ள போகுது. அதால என்ன செய்யும், கலங்களுக்கு சாப்பாடு தேவை, கலங்களுக்கு கலோரி வேணும், எனர்ஜி வேணும், அதான் அந்த பசிவாறு. அப்ப அதை வந்து கூட்டுறதுக்கு ஒரு அட்வைஸ் தான் அந்த எக்ஸசைஸ். உடற்பயிற்சி வந்து அந்த கலங்களுக்குள்ள குளுக்கோஸ் போறதை தூண்டுவோம். உடற்பயிற்சி செய்கின்ற போது கலங்கள் சுரிஞ்சி விரிஞ்சி அந்த எக்ஸசைஸ் நடக்கிற நேரங்கள்ல எங்க பிளட்ல இருக்கிற குளுக்கோஸ் வந்து கலங்களுக்குள்ள போகும். அதனால எங்களுக்கு அந்த பசி உண்டாகிற விதம் எல்லாம் குறைஞ்சு கொண்டு போகும். ஆகவே இந்த உடற்பயிற்சிங்கிறது மிகவும் முக்கியமான ஒரு விடயம் வந்து அது மிகவும் அரிதாகி கொண்டு போகுது. எமது பிரதேசத்துல வந்து இந்த மோட்டார் பைக்கிள் பாவனை கடும் கூட. சின்ன வேலைகளுக்கும் நாங்க என்ன செய்யறோம், குயிக்கா மோட்டார் பைக்கிள் தான் எடுக்கும். அதே போல 3 வீல் பெண்களை பொறுத்த வரையில முந்தி நாங்க பழைய காலம் இந்த ஊர் வந்து அகல நீளத்துல 30 வருஷம் 40 வருஷத்துக்கு முதல்ல இருந்த அகல நீளம் தான் ஊர் மொத்தம். ஆனா இப்ப நம்மளுக்கு அது தூரமா காட்டுது, நடக்க சென்னா தூரமா காட்டுது. ஆனா இந்த தூரத்தை முந்தி எப்படி போன, எல்லாரும் நடந்துதான் போனேன். ஆனா இப்ப எங்களுக்கு இப்ப பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் இது தூரமா காட்டுது. அதால மொத்தமாக எங்களோட உடற்பயிற்சி மிகவும் குறைந்து போனது. அடுத்த ஒரு ஆபத்தா இருக்கு இந்த 3 விடயங்களுக்கு, அதாவது சீனி, பிரஷர், கொலஸ்ட்ரால். இதை 3ஐயும் உடைக்கிறது உடற்பயிற்சிங்கிறது. இப்ப நாங்க எடுக்கிற உணவுகளை உடைக்கணும், உடைச்சா தான் அந்த போய் படியாது. அதுல வந்து நாங்க இந்த நோன்பு காலம்ங்கிறது 30 நாட்களும் வந்து எங்கட உடல்ல இருக்கிற இந்த மேலதிக படிவுகளை வந்து உடைச்சி அந்த படிவுகளை கரைக்கக்கூடியதாக நாங்க மாத்திரம் செலுத்தோம்னா நாங்க உள்ளெடுக்கிற அந்த கலோரி வந்து எங்களுக்கு தேவையான கலோரியை விட குறைய எடுத்தா தான் இது கரை. நீங்க நிறுத்து பார்க்கலாம். நோம்பு முதலாவது ஆண்டுக்கும் நோம்பு முடிஞ்சதுக்கு பிறகு 30 நாளைக்கு பிறகு உடல் நிறைய நிறுத்து பாருங்க. உங்களோட உடல் நிறையில குறைவு ஏற்பாடு செலுத்தினா நீங்க வந்து சரியான முறையில அந்த உணவுகளை எடுக்கல, அதிகமா எடுத்துறீங்க கலோரி. அப்ப அங்க ஒன்றும் உடையாது, அங்க உள்ளுக்கும் சேர்ந்துதான் இருக்கு. ஆகவே இந்த உடற்பயிற்சியும் மிகவும் முக்கியமான விடயம். நாங்க எங்களோட உடற்பயிற்சி சைக்கிள் ஓடுறது. ஆண்களை பொறுத்தவரை வந்து இந்த புஷ் பைக்களை பாவீங்க. அவசர தேவைகளுக்காக நாங்க இந்த மோட்டார் பைக்களை பாவிச்சாலும் மற்ற நோமலான வேலைகளுக்கு வந்து புஷ் பைக்கை ஸ்டார்ட் பண்ணுங்க. நான் கிட்டத்துல போன 2 வீக்ஸுக்கு முதல்ல என் மகனை கூட்டிட்டு நான் வந்து ஜப்னாக்கு போனேன். அப்போ ஒரு கிளாஸ்ல சேர்க்கறதுக்கு போனா அங்க வந்து ஒரு டியூஷன் சென்டர் சயின்ஸ் வேர்ல்டு, அதுல இருந்து பிள்ளைகள் வருது. அங்க வந்து ஒரு 3/4 பிள்ளைகள் நடந்தான். கிளாஸ் முடிஞ்சா அந்த கிளாஸ் A level பிள்ளைகள் நடந்து வருது. ஒரு கொஞ்சம் தான் பைசிக்கலை கண்டன் புஷ் பைக்கில், மற்ற எல்லாம் நடந்தான். கிளாஸ் போயிட்டு விட்ட போகுது கிளாஸ். அப்ப அந்த நடையும் சின்ன நடல அந்த ஃபாஸ்டான ஆடி போறதும் இல்லை. இப்ப கடும் ஷோக்கா இருந்துச்சு. அந்த வாகனங்கள் மோட்டார் பைக்கிள் எல்லாம் குறைய ஜப்னாவில் வந்து மோட்டார் பைக்கிள் ஓடிக்கிறது எல்லாம் குறைய. ஆக நடையும் மற்ற சைக்கிள் தான். அப்ப இப்படி அந்த பெரியாக்கள் சைக்கிள் மற்றது. நாங்க வந்து நம்ம வந்து அது ஒரு பெருமையாகவோ அல்லது இதாக எடுக்கக்கூடாது. என்னன்னா நாங்க அதை ஒரு பிராக்டிஸா எடுக்கணும். நாங்க ஒரு டீம் வந்து ரவுஃபல் அமெரிக்கா சைக்கிள் ஓடுறோம். என்னன்னு சொல்லிச்சுன்னா நாங்க மற்றவங்களுக்கு ஓட வைக்கணும் தான் ஓடுறோம், வேற ஒரு நோக்கமும் இல்லை. யாருனால இப்ப நாங்க எல்லாம் ஓடுறோம் தானே, எல்லாரும் ஓடுவோம். சரி, சில முக்கியமான ஒரு பெரிய இதுல இருக்கிறார்கள், ஒரு வசதி படிச்சவர்களும் அது எல்லாரும் வந்து அந்த பைசிக்கிள் ஓட துவங்கினா நார்மல் டீமும் ஓட தொடங்கும். இல்லாட்டி வந்து அது கொஞ்சம் அந்த வித்தியாசமா நினைக்கிறதான் மேலாமே. இப்ப புஷ் பைக்களை நாங்க எடுக்கணும், வாக் பண்ணணும், நடக்கிறது. மற்றது தொழுகைங்கிறது ஒரு அடுத்த உடற்பயிற்சி. 5 நேர தொழுகையோட முன்பின் வார சுண்ணத்து தொழுகை எல்லாம் சேர்த்தோம் சொன்னா முழு உடற்பயிற்சி மாதிரில வந்துடும். உங்களோட உடல் உறுப்புகளுக்குரிய அவ்வளவு பயிற்சி மாதிரி இருக்கு. அது ஒரு முக்கியமான ஒரு விடயம் உடற்பயிற்சிங்கிறது. ஆகவே உடற்பயிற்சியை நான் கட்டாயம் சேர்த்துக் கொள்ளணும். அது இல்லைன்னு சொல்லிச்சுன்னா ஒரு பாரிய ஒரு அபாயகரமான ஒரு நிலைக்கு நம்மளோட சமூகம் போகும். ஏன்னா நாங்க மிகவும் ஒரு உழைக்கிற சமூகமா இருக்கும். நாங்க அதிகமாக எங்களோட சமூகம் வந்து தேடி அதுகளை கொண்டு போய் என்ன செய்யறோம்னு சொல்லிச்சுன்னா மெடிக்கலுக்கு செலவழிக்கிற விதம் கூட. பிரைவேட் ஹாஸ்பிட்டல்கள்ல போனோம்னு சொல்லிச்சுன்னா நம்மளோட சொசைட்டி ஆக்கள் வந்து அதிகமாக அந்த சிகிச்சைக்கு நிற்கிறது கூட. இப்ப நம்ம பிரதேசத்துலதான் இந்த ஹாஸ்பிட்டல்ஸும் கூட. இப்ப மினிஸ்ட்ரிக்கு போனா மினிஸ்ட்ரியில வந்து மீட்டிங்ல கேட்கறது நம்மளோட கல்முனையில வந்து 7 பேஸ் ஹாஸ்பிட்டல், கல்முனை பிராந்தியத்துல 7 பேஸ் ஹாஸ்பிட்டல் மொத்தம் 26 ஹாஸ்பிட்டல் கல்முனைக்கு மட்டும். அப்ப ஒன்று சரிவா வாழ்றதும் ஒரு காரணமா இருந்தாலும் நோயாளிகள் எண்ணிக்கையும் கூட ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல் நிறைஞ்சிட்டு தான் இருக்கு நோயாளிகள். ஆகவே நோய்கள் எண்ணிக்கை கூடிக்கொண்டு போகுது. ஆகவே நாங்க கட்டாயம் இந்த உடற்பயிற்சியை சேர்த்துக் கொள்ளணும். மற்ற முக்கியமான விடயம் இந்த இளம் சந்ததியினருக்குரிய விடயம் தான். இரவு அல்லாஹ் நமக்கு ஒரு போர்வையாகத்தான் ஆக்கியிருக்கான். இரவன் வஜால் நெல்லையில லிபாசாங்கிறது ஒரு போர்வை. அந்த இரவு உங்களுக்கு ஒரு போர்வையாக மாற்றப்பட்டு, போர்வை ஒரு கவசம் நம்மளை பாதுகாக்கிறதுக்கு தான் இந்த இரவு அல்லாஹ் தஆலா படைச்சிருக்கான். ஆனா இப்ப இரவை நாம என்ன செஞ்சிருக்கோம், பகலாக்கிருக்கோம். யாரு இப்ப இரவில தூங்குறாங்க? இப்ப இரவில
9 மணிலிருந்து 2 மணி வரை. இது ஆய்வு. நம்ம மூளையில இந்த கூம்புரு சுரப்பின்னு ஒரு சுரப்பி இருக்கு. இந்த சுரப்பி மெலட்டோனின் சொல்லி ஒரு ஹோமோன சுரப்பி. அந்த மெலட்டோனின் ஹோமோனை நீங்க நெட்ல தேடி பாருங்க, இவர் என்னன்னு சொல்லி. இந்த மெலட்டோனின் ஹோமோன் தான் முழு ஒரு ஆளை, அதாவது இன்டர்னல் கிளாக்னு சொல்றாங்க, உள்ளுக்கு இருக்கிற ஒரு கடிகாரமா. என்னென்ன டைமுக்கு என்னென்ன உடம்புல செயற்பாடுகள் நடக்கணும்னு சொல்லி ரெகுலேட் பண்றவர் தான் இந்த மெலட்டோனிங்கிறவர். எத்தனை மணிக்கு நீங்க தூங்கணும், எத்தனை மணிக்கு முடிக்கணும், எத்தனை மணிக்கு இந்த ஹோமோன்ஸ் இருக்கணும், எத்தனை மணிக்கு இந்த செயற்பாடு இயங்கணும், எவ்வளவு நேரத்துக்கு இது இயங்கணும்ங்கிற எல்லாத்தையும் ரெகுலேட் பண்றவர் மெலட்டோனின். இவர் சுரக்கிற நேரம் தூக்கத்திலாம் சுரக்கும். இது 9 மணி, சரி, இரவு 9 மணி இருந்து 2 மணிக்குள்ளதான் அதிகமாக சுரக்குமா. இந்த நேரம் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூங்கின நேரம் சொல்றாங்க. ஏலியா இஷா தொழுது முடிஞ்ச உடனே ஏலியா தூங்கிடுவாங்களாம். நடுநிசில ஒலிம்பியனா 2 மணிக்கு பிறகு தூங்குறதால நம்மளுக்கு உடலியல் ரீதியாக எந்த ஒரு நன்மையும் இல்லை 2 மணிக்கு பிறகு தூங்குறது. ஆகவே அந்த முந்தின தூக்கம் ஆக முக்கியம். ரவுஃப் வந்து ஏழியா தூங்கிறார். கோல் அடிச்சாலும் 9 மணி கோல் அடிச்சா தூக்கம். அவர்கிட்ட அந்த பழக்கம் நான் கண்டுபிடிச்சது. ஆகவே இப்படி வந்து அந்த தூக்கம் வந்து நம்ம இந்த இளம் சந்ததியினர் வந்து தூங்குறாங்க இத்தனை மணிக்கு, 1 மணி 2 மணி இரவைக்கெல்லாம் அப்படியே பறக்காங்க பைக் எடுத்துட்டு. இப்ப பிரஷருங்கிறதுல அந்த ரெகுலேட் பண்ற அந்த அவர் அப்படியே நாட்கள் வந்து இந்த மெலட்டோனின் ஹோமோன் அவங்களோட பிளட்ல குறையிருக்கு. அந்த லேட்டா தூங்குறாங்களுக்கு எல்லாம் இந்த மெலட்டோனின் ஹோமோன் வந்து குறையிருக்கு. அப்படி குறையிருக்கிறார்கள், கடும் டென்ஷன் அடிப்பாங்க, கடுமையா கோபம் வரும், பதட்டம் அடிப்பாங்க, பிரஷர் கூடும். இப்படி அவங்க வந்து கண்ட்ரோல் பண்ண இயலாத ஒரு ஆக்களா மாறுவாங்க. ரெகுலேட் பண்ண இயலா, ரெகுலேட்டர் அவுட். அதான் இப்ப நாம அடுத்ததா எதிர்கொள்ற பெரிய ஒரு பிரச்சனை இந்த நம்ம இளம் சந்ததியினர். ஆகவே இது வந்து நான் பல ப்ரோக்ராம்ல சொல்லியிருக்கேன். ஏர்லியா தூங்குறது எங்கட லைஃப்ல எடுக்கணும், எடுத்தா எங்கட பிரஷர் கொண்டு இதை பிராக்டிஸ் எடுத்து பாருங்க. ஏர்லியா தூங்குறேன்னா உங்களோட இரவு சாப்பாடு எத்தனை மணி சாப்பிடன்றதும் அடுத்ததும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட வாழ்க்கை முறை. மகரிபோட அவங்க இரவு சாப்பாடு சாப்பிடுவாங்க. மகரிபுக்கு பிந்தி வார டைம்ல சஹாபாக்கள் கேட்ட டைம்ல சொல்லிருக்காங்க, நான் மனைவியோட சமைச்சு நின்றதுல இரவு சாப்பாடு ப்ரிப்பேர் பண்ணதுல நேரம் போயிட்டு சொல்லிருக்காங்க. அப்ப ஏர்லியா சாப்பிட்டா இப்ப உணவு சமைப்பாட்டுக்கு வந்து எப்படியும் 2:30 மணித்தியாலும் 3 மணித்தியாலும் தேவை. இப்ப நீங்க 9:30 10 மணிக்கு தூங்குறேன்னு சொல்லி சொன்னா 6:30 7 மணிக்குள்ள உங்க இரவு சாப்பாடு சாப்பிட்டா தான் நீங்க சாப்பிடுற டைம்ல இறைப்பையில உணவெல்லாம் சமீபாடு அடைஞ்சு. அப்ப நீங்க அந்த சமீபாடு அடையாம கழிஞ்சாதான் நம்ம எல்லாருக்கும் கேஸ்ட்ரிக். இப்ப காமன் ப்ராப்ளம் வந்து யாருகிட்ட வாயில எடுத்தாலும் மருந்து எடுக்க வந்தா குளிச்சு எழுத தொடங்க கொலை சொல்றது, எனக்கு கேஸ்ட்ரிக் மிதிக்கு சார், பார்த்து மருந்து எழுது. எல்லாருக்கும் கேஸ்ட்ரிக். அந்த கேஸ்ட்ரிக் குளிச்சோட பேர் எல்லாம் பாடம், ஒமிப்ரோசோல் பாடம் எல்லாரும். அப்ப இது என்னது கேஸ்ட்ரிக்ங்கிறது? அப்படி இல்லையே. கேஸ்ட்ரிக்ங்கிறது ஏதாவது இருந்தா அப்படி ஒரு நாள் என்னையும் சாப்பாடு டிலே ஆகி சாப்பிட்டது அல்லது கொஞ்சம் கூடுதலா என்ன சாப்பாடு சாப்பிட்டு அந்த அன்றைக்கு மட்டும்தான் அந்த கேஸ்ட்ரிக் இருக்கும். இது டெய்லி கேஸ். இது காரணம் இந்த லேட்டா சாப்பிட்டுட்டு கழியுது. லேட்டா சாப்பிட்டு கழிஞ்சா அல்லது லஞ்சுக்கு பிறகு கழியுது. பகல் சாப்பாடு இல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து 2 நேரம் தான் சாப்பிட்டுக்காங்க, காலை சாப்பாடும் மகரி சாப்பாடு. லஞ்ச் பகல் சாப்பாடுங்கிறது இல்ல. நாம சாப்பிடுற மெயின் சாப்பாடு பகல் சாப்பாடு. பகல் சாப்பிட்டு முடி என்ன நடக்குது? தூக்கம் கொண்டு வருது, கழிஞ்ச அந்த உணவோட எங்க வருது? இஞ்சா வருது. அப்ப தொண்டைக்குள்ள சளி அதிகமான பேர் வந்து சொல்லுவாங்க, சளி சார், சரியான சளி. எங்க சளி? மூக்குலையா இல்ல, தடுமல் இருக்கா இல்ல, தும்மல் இருக்கா இல்ல, தொண்டைக்குள்ள சளி. அது சளி இல்ல. சளிங்கிற ஒரு ஆளுக்கு தடுமலாக்கி தும்மலாக்கி வாரதான் சளி. தொண்டைக்குள்ள இருக்கிறது உமிழ் நீர் சுரப்பி, உமிழ் நீர் சுரப்பு, சரியானே, இறைப்பயிர ஜூஸ், அதுகள் தான் தொண்டைக்குள்ள சளி மாறி வலுவாரிக்கிறது. அது வந்து கூட ஆருக்கு வருதுன்னு சொல்லிச்சேன்னா சாப்பிட்டு உடனே கழிகிறார்கள். சாப்பிட்டு போட்டு சாயிறாக்களுக்கு எல்லாம் அந்த இஞ்சாம்பர். அப்ப அவங்க சளின்னு மருந்து எடுக்க வாருது. கேஸ்ட்ரிக் ஜூஸ் வந்து மேல இறைப்பையில இருக்கிற அமிலம் வந்து ஒரு 1 அமிலம், ஹைட்ரோகுளோரிக் அமிலம் சொல்லி ஒரு 1 அமிலம். அது அல்லாஹ் தஆலா ஏன் வெச்சு படைச்சிக்கான்னு சொல்லிச்சேன்னா நாம சாப்பிடுற உணவு சாஃப்ட் ஆக்கி மென்மையாகுது. நம்ம இறைச்சிக்கு வினாகி ஊத்துறோம் தானே, அசிட், சிட்ரிக் ஆசிட் ஊத்தி என்ன புளியெல்லாம் ஊத்துற ஒரு இறைச்சி சாஃப்ட் ஆக்குறதுக்கு. அப்ப இயல்பாவே இறைப்பையில அமிலத்தை வச்சு படைச்சிருக்கு. நம்ம சாப்பிடுற உணவு போனோம்னா அது சாஃப்ட் ஆக்கி கொடுத்தா தான் எங்களோட சமிபாட்டு நொதியங்கள் எல்லாம் அந்த உணவை லேசா சமிபாடு அடைய செய்யும். அப்ப அந்த அமிலம் என்ன செய்ய மேல வரும் நீங்க சாப்பிட்ட உடனே கழிஞ்சா. ஆகவே எல்லாருக்கும் அந்த கேஸ்ட்ரிக் வருது. ஆகவேதான் எங்கட தூக்கத்தை தான் சொல்றேன். அதாவது ஏர்லியா தூக்குறேன்னு சொல்லி சொன்னா அப்ப எங்கட உணவும் வந்து ஏர்லியா வரணும். மகரிப் டைமோட நம்ம இரவு சாப்பாடு எடுத்தோம் சொல்லிச்சுன்னா ஒரு 10 மணிக்கு தூங்கினா எங்கட தஹஜ்ஜுத் தொழுக, சுபஹ் தொழுக எல்லாம் ஆர்கனைஸ் ஆகும். இத பிராக்டிஸ்ல வாழ்க்கையில எடுத்து பாருங்க, அழகா போகும். உங்களோட உடம்பு வந்து சரியான காமா இருக்கும், சரியான கூலா இருக்கும், கோபம் வராது, டென்ஷன் வராது, கடும் எல்லா சிஸ்டமும் வேலை செய்யும். இந்த நான் சொன்ன இந்த மெலட்டோனின்ங்கிற ஹார்மோன் கூட பிளட்ல வந்துட்டுண்டா நீங்க கடும் ஒரு ஆர்கனைஸ்டா எல்லா ஒர்க்கும் போகும். இதை எங்களோட வாழ்க்கையில கட்டாயம் கடைபிடிக்கணும். இந்த கேட்டு வேற ஏதாவது உங்களுக்கு ஏதாவது கேள்வி பதிலுக்கு ஒரு கொஞ்ச நேரத்தை தாரன், ஏதாவது கேட்கறதா கேளுங்க, இல்லைன்னு சொல்லிச்சா நாங்க இதை நிறைவு செய்யலாம். ஏதாவது சந்தேகங்கள் இருக்கா? இஸ்லாம் தேங்காய் எண்ணெய் வந்து இப்ப நாம உணவு சமைக்கிறதுல வந்து பொரிக்கிறேன்னு சொல்லிச்சேன்னா தேங்காய் எண்ணெய் தான் நெல்லம். தேங்காய் எண்ணெய் சொல்றாங்க வந்து உறுதியான எண்ணெய், எவ்வளவு ஹீட் பண்ணினாலும் அதுல அமைப்பு வந்து மாறுபடாத எண்ணெய். அதுல இருக்கிற பொண்டெல்லாம் வந்து சிங்கிள் பாண்டுன்னு சொல்லி சொல்றது.
கெமிஸ்ட்ரி படிச்சாங்க தெரியும். மற்றது வந்து தாவர எண்ணெய்கள், வெஜிடபிள் ஆயில்ஸ் எல்லாம் வந்து மற்ற கார்ன் ஆயில், சோள எண்ணெய், எள்ளு எண்ணெய், ஒலிவ் ஆயில் இதெல்லாம் வந்து டபுள் பாண்ட்ஸ் இருக்கிறது. அது நிரம்பாத கொழுப்பமில எண்ணெய். அது வந்து ஹார்ட்டுக்கு எல்லாம் ஹார்ட் அட்டாக் வராம தடுக்கக்கூடியது. அப்படியான அட்வான்டேஜ் அதுல இருக்கு. ஆனா அதை ஹீட் பண்ணி நம்ம செலுத்தினா, சூடாக்கி நம்ம செலுத்தினா அது கேன்சர் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இப்ப பொரிக்கிறதுக்கு நாங்க இந்த எண்ணெய்களை பாவிச்சோம்னு சொல்லிச்சேன்னா அது டிரான்ஸ்ஃபெட்ங்கிற ஒரு வடிவத்துக்கு மாறுது. இந்த டிரான்ஸ்ஃபெட் தான் கேன்சரை உருவாக்குறது காரணமாக அமையுது. இதில் நான் கொஞ்சம் அந்த கேன்சரையும் சொல்லிட்டு போறேன். இப்ப 4வது இடத்துக்கு இந்த கேன்சர் வந்திருக்கு, உயிரிழப்பை ஏற்படுத்துறது. முந்தி 10வது இடத்துல இருந்தது. இலங்கையில மரணிக்கிறதுல 10வது இடம் தான் கேன்சர் இருந்துச்சு. இப்ப இந்த லாஸ்ட் 2025 முடிவு வந்து 4வது இடம் மரணிக்கிறார்கள் 4வது காரணியாக இந்த கேன்சர் வந்துச்சு. கேன்சர் கூடிக்கொண்டு போகுது. அதுக்கு பிரதானமான காரணம் சொல்றதுல ஒரு காரணி தான் இந்த உணவுல அதிகமாக பழைய எண்ணெய்கள்ல பொரிக்கப்பட்ட உணவுகள் அல்லது பழுதடைந்த உணவுகளை வந்து சாப்பிடுறது. கொஞ்சம் பழுதடைந்த நாட்பட்ட உணவுகள் அதுகள் வந்து எங்கட பெருங்குடல்ல புற்றுநோய் ஏற்படுத்துறதுக்கு ஏதுவாக அமைது. ஈரல், பெருங்குடல், அந்த உணவு கால்வாய் சிஸ்டத்துல வந்து கேன்சர் வரது காரணமாக அமையுதுன்னு சொல்லி சொல்றாங்க. ஆகவே நாங்க பொரிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் தான் பாவிக்கணும். இப்ப நம்ம வந்து இப்படித்தானே, இப்ப தேங்காய் எண்ணெய், சுத்தமான தேங்காய் எண்ணெய்ங்கிறது எங்க தேடி எடுக்கிறங்கிறது எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை. இப்ப நாம சில விடயங்களை வந்து 100% வந்து தேடி கண்டுபிடிச்சி செய்யல. அப்படின்னா நாம தேங்காய் வாங்கி காய வச்சு உருக்கி எண்ணெய் எடுக்கணும். நாம அது 100% சுவரா எடுக்கிறேன்னு சொல்லி சொன்னா இல்லன்னு சொல்லி சொன்னா வரக்காட தேங்காய் எண்ணெய் அது வந்து 750 மில்லிக்கு 1200 ரூபாய்ட்டு வரும். வரக்கா கம்பெனி வந்து வெர்ஜின் கோகோனட் ஆயில் சொல்லி வெள்ளை தேங்காய் எண்ணெய், வெர்ஜின் ஆயில் வருது. இனி வெர்ஜின் ஆயில் வருது, வெள்ளை தேங்காய் சொல்லி அது என்ன மாதிரி சரியா. ஆனா சில விடயங்களை வந்து நாங்க நம்பிக்கை அடிப்படையெல்லாம் செய்துட்டு போகலாம். ஒரு அளவுக்கு கட்டுப்படுத்துறேன்னு சொல்லி சொன்னா நம்மளுக்கு நம்பிக்கையான ஒரு இடத்துல அந்த தேங்காய் எடுக்கிறது, அல்லது சில வீட்டுகள்ல வயசனாக்கள் அந்த தேங்காயை காய வச்சு சில மெஷின்ல கொடுத்து அந்த வெள்ளை தேங்காய் எடுத்து பாவிக்காங்க. ஆனா இயல்பான அளவுக்கு அப்படி டவுட்டா இருந்தா எண்ணெயை ஏன் பாவிக்கணும்? இப்ப ஏர் ஃப்ரையர் எல்லாம் வந்துருக்கு. ஏர் ஃப்ரையர்ல வந்து அவன் சிஸ்டம், ஏர் ஃப்ரையர்ல வந்து சம்சா எல்லாம் செய்யறாங்க. பெட்டிஸ், ரோல்ஸ், பொரிக்கிற வேலைகள் எல்லாத்தையும் வந்து சுட்டு சாப்பிடுற அளவுக்கு வந்துட்டு இப்படித்தான். இது கட்டாயம் இல்லையே. நாங்க அடுத்தது இருந்தாப்பட ஒரு நாள் சாப்பிடுறது ஓகே. நாம அடிக்கடி சாப்பிடுற இதுல சில டைம்கள்ல சில பேர் யோசிப்பீங்க, நான் சொல்றது எல்லாம் வந்து மொத்தமா சாப்பிட வேணாம்னு சொல்லல. இதெல்லாம் சரிதானே. நாம இருந்தாப்பல ஒரு மாத்தைக்கு ஒருக்கா வந்து கோழி சுட்டு சாப்பிடலாம். ஒரு கிழமையில இருந்தாப்பல ஒரு நாள் பிரியாணி சாப்பிடலாம், பிரச்சனை இல்லை. நான் சொல்றேன் ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு எண்ணெய் சாப்பாடு டெய்லி நம்ம உணவுல வரதுதான் டேஞ்சர். இப்ப சில வீட்டுகள்ல வந்து டெய்லி சோட்டீஸ் சாப்பிடப்படுது. ஒவ்வொரு நாளும் சோட்டீஸ், ஒவ்வொரு நாளும் கிழங்கு பொரியல் சாப்பிடுறாங்க. இப்படி ஒவ்வொரு நாளும் அல்லது அதிகமான நாட்கள் வந்து இந்த எண்ணெய் இப்படியான உணவுகள் சாப்பிடுறதுதான் ஆபத்தானது. ஆகவே தேங்காய் எண்ணெய்க்கு பதில் அதிக அளவு தேங்காய் பூவை வச்சு நீங்க உணவுகளை சமைச்சு கொள்ளுங்க. அதிகமா நான் ஒரு ப்ரோக்ராம் ஒன்று செஞ்சேன். தேங்காய் பூல வந்து குட் கொலஸ்ட்ரால் இருக்காம், ஹார்ட் அட்டாக் வராம தடுக்கிற கொலஸ்ட்ரால் தேங்காய் பூல இருக்கு. தேங்காய் பால், தேங்காய் பூல இருக்கிறது வந்து ஹார்ட் அட்டாக் வராம தடுக்கிறது. தேங்காய் பூ வந்து மலச்சிக்கலுக்கு மருந்து. இந்த மலச்சிக்கலுங்கிறது வயதான எல்லாருக்கும் பெரிய பிரச்சனை. மலச்சிக்கலுக்குரிய குளிசை, மலச்சிக்கலுக்குரிய பானி குடிச்சுதான் கூட பேருக்கு மலச்சிக்கல்ல இருந்து கிளியர் ஆகுறாங்க. டெய்லி எங்கட உணவுல தேங்காய் பூவை கொண்ட ஒரு சுண்டலோ தேங்காய் பூ சம்பலோ என்ன ஒன்று இருந்தா இந்த மலச்சிக்கல் பிரச்சனையே வராது. சிங்கள ஆக்களோட உணவு பார்சல் எடுத்து பாருங்க, அதுல தேங்காய் பூ ஏதாவது ஒன்று இருக்கும். ஒன்று சம்பல் இருக்கும் அல்லது சுண்டல் இருக்கும். ஆகவே இது வந்து லேசா வைத்தியம். அடுத்து தேங்காய் பூலேயே அந்த எண்ணெயே போகுது நம்மளுக்கு, அதுல டேஸ்டா இருக்கும். ஆகவே தேங்காய் பூ பாவனையே எங்களோட வீட்டுகள்ல நாங்க கூட்டிக் கொள்ளும். பழைய காலத்துல இதெல்லாம் இருந்தது. தேங்காய் பூ போட்டு கரையல், தேங்காய் பூ போட்டு பிட்டு எல்லாம் சாப்பிட்டுதான் இருக்கேன். ஆனா இப்ப அதெல்லாம் வந்து நடைமுறையில இருந்து போயிட்டு அது வந்து கோகோனட் வந்து ஒரு வெப்பன், நம்ம ஹார்ட்டை பாதுகாக்கிற ஒரு வெப்பன் சொல்லி மிச்சம் ஒரு 30 இயர்ஸுக்கு முதல்ல கார்டியாலஜி அத்துக்குறல ஒரு ஆர்டிக்கல் வெளியில. அதுக்கு பிறகு விஞ்ஞான இந்த என்ன கமர்ஷியல் பர்பஸுக்காக வேண்டி தேங்காய் எண்ணெயை வந்து மாத்தி மற்ற வெஜிடபிள் ஆயில இதாக்கி விட்டாங்க. அதனாலதான் இப்ப அதிகமான இந்த பிரச்சனைகளுக்கு காரணமா அமையுது. அவை தேங்காய் எண்ணெய் பாவனை, தேங்காய் பூ பாவனை இயன்ற அளவுக்கு எங்கட உணவுல வந்து இதுக்கு மாற்றீடாக எடுத்துக்கொள்ளலாம். இது கேட்டு அனைவரும் இந்த விடயங்களை வந்து பிராக்டிஸ்ல கொண்டு வரணும். நம்ம கழிச்சு கொண்டே இருக்கும் எல்லா விடயங்களையும் அதை எங்கட அன்றாட வாழ்க்கையில நடைமுறையில கொண்டு வரணும் கேட்டு, அதுக்கு நீங்க எல்லாரும் உங்களோட வீட்டுகள்ல விசேஷமா வந்து இப்ப நாம தானே கறி வாங்கி கொடுக்குறாங்க. இப்ப வீட்டுகள்ல வந்து ஆரோக்கியமான கறிகளை வாங்கி கொடுக்கணும். ஆரோக்கியமான கறி எல்லாம் விலை குறைஞ்சது, என்ன ஆரோக்கியமற்ற கறி எல்லாம் விலை கூடினது. அது லேசா விலைங்க சரி. நம்ம உண்மையா விலை குறைஞ்ச சாமான் எல்லாம் ஆரோக்கியமா வந்து அல்லாஹ் படிச்சிருக்கேன். அதுகளை வாங்குற குறைய நாம எல்லாம் வந்து மற்ற ஆரோக்கியமற்ற உணவுகளை தான் அதிகமாக எங்கட உணவுல எடுக்கும். ஆகவே நாங்க அந்த உணவுகளை வாங்கி கொண்டு கொடுக்குறாங்க. ஆகவே நாங்க இந்த ஆரோக்கியமான உணவுகளை வாங்கி கொடுத்து எங்கட எதிர்கால சந்ததியை விசேடமாக வந்து ஆரோக்கியமாக வச்சு கொள்ளணும் கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன்.